தமிழகத்தின் தாவரங்களும் விலங்குகளும் அப்படிங்கிற 4வது யூனிட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து தமிழகத்தில் தாவரங்களும் விலங்குகளும் மனிதனின் அடிப்படை தேவைகளுக்கு எவ்விதம் பயன்படுத்தப்பட்டது, அதிலிருந்து மனிதன் என்ன வகையான அறிவை பெற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதில் தொல்காப்பியம்தான் நமக்கு முதலில் தோன்றிய இலக்கண நூல். அதன் வழியாக நாம் சில செய்திகளை உறுதிப்படுத்தி கொண்டு பாடத்துக்குள்ளே வரலாம்னு நினைக்கிறேன். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அவற்றோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனநே அப்படின்னு உங்களுக்கு உயிரின் வகையை பிரிக்கிறார் தொல்காப்பியர். அதாவது ஒரு அறிவு இருந்தால் தொடு உணர்ச்சி இருக்கக்கூடியது, 2 அறிவு இருந்தால் தொடு உணர்ச்சியோடு சேர்த்து நாக்கு இருக்கக்கூடியது, 3 அறிவு இருந்தால் நாக்கோடு சேர்த்து மூக்கு இருக்கக்கூடியது, 4 அறிவு இருந்தால் மூக்கோடு சேர்த்து கண் இருக்கணும், 5 அறிவுனா கண்ணோடு சேர்த்து செவியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த 6வது அறிவு அப்படிங்கிறது வந்து மனசு இருக்கணும். இந்த மனம் படைத்தவன் மனிதன் அப்படிங்கிற அந்த கண்டத்துக்குள்ளே வந்தோம்னா மனிதனை தான் உங்களுக்கு 6வதாக வச்சு பார்க்குறாரு. மற்ற 5 அறிவு உயிர்கள் அனைத்தும் மனிதனின் ஆளுகைக்கு உட்பட்டு அதிலிருந்து மனிதன் என்ன பெற்றுக்கொள்கிறான் அப்படி என்பது இந்த பாடத்தின் நோக்கமாக கருதப்படுகிறது. இதில் தாவரங்களிலிருந்து மனிதன் ஆதி காலத்திலிருந்தே தனக்கு தேவையான உடைகள் மற்றும் உணவுகள் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டிருக்கிறான். தாவரங்களை பற்றி ஏராளமான செய்திகளை தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதன் விளைவாக தொல்காப்பியமே உங்களுக்கு இந்த தாவரத்தோட இளமை பெயர்கள் என்ன, அதாவது புல்லும் மரனும் ஓர் அறிவினவே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதாவது தொடு உணர்ச்சிக்கு உண்டான புல்லும் மரமும் ஒரு அறிவு தாங்க அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லி முடிக்குது. அப்புறம் அதோட இளமை பெயர்களை சொல்லும்போது தோடு மடலே ஓலை என்ற ஓலையோட இளமை பெயர் வந்து தோடு மடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடு இதழே பாலை என்ற பாலையோட இளமை பெயர் வந்து ஏடு இதழ் அப்படின்னு சொல்கிறாரு. ஈர்க்கை குலையின நேர்ந்தன பிறவும் புல்லோடும் வருமன சொல்லினர் புலவர். இதெல்லாமே புல்லுக்கு வரக்கூடிய இளமை பெயர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கடுத்து இலையோட அந்த இளமை பெயர்கள் வந்து இலையே முறியே தளிரே தோடே சினையே குலையே பூவே அரும்பே நனையே உள்ளுறுத்த அணையவை எல்லாம் மானோடு வருகும் கிளவி என்பது சொல்லை குறிக்கும். அந்த கிளவி இலையை குறிக்கக்கூடிய அத்தனை சொற்களையும் உங்களுக்கு கோர்வைப்பட கொடுத்திருக்கிறார். அதுக்கடுத்து காயே பழமே தோலே செதிலே வீடோடு என்றாங்க அவையும் அண்ணன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்புறம் பூவை பற்றி சொல்லும்போது கோட்டுப்பூ கொடிப்பூ நீர்ப்பூவோடு புதல் பூ என்று 4 வகை பூவே அப்படின்னு திங்களமை கண்ட ஒரு செய்தியை சொல்லி முடிக்குது. அப்புறம் வண்டினம் சுனைப்பூ நீர்த்து சினைப்பூ படர அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறதாக சொல்லலாம். இதுக்கு அடுத்து இப்படி இருக்கக்கூடிய இந்த தாவரங்களிலிருந்து நாம் தாவரங்களிலிருந்து நிறைய பெற்றுக்கொண்டோம். தாவரங்களுக்கு நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது தான் இதோட கருத்துருவாக இருக்குது. அதன் விளைவாக 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என்று கருதப்படக்கூடிய கவியரசு வைரமுத்து தன் கவிதையின் மூலமாக அதனை பட்டியலிடுகிறார். பிறந்தோன் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோன் நடைவண்டி மரத்தின் உபயம், இறந்தோன் சவப்பெட்டி பாடை, எரிந்தோன் சுடலை விறகு மரத்தின் உபயம், மரம் மனிதனுக்கு கொடுப்பது உண்ணக்கனி ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து உணவுக்கு விருந்து, அடைய குடில் அடைக்க கதவு, அழகு வேலி ஆட தூளி, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாரு. இத்தனையும் கொடுக்கக்கூடிய மரத்தை நாம் வளர்த்தெடுத்து வாழ்வில் பயன்பெறுவோமாக. மழை வர வேண்டுமென்றால் மரங்களை வெகுவாக நட்டு வளர்க்க வேண்டும் என்பது இதன் வாயிலாக மனிதனமாகிய நாம் பெறக்கூடிய செய்தியாக இருக்கிறது.